ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் நிலானி செல்வராஜ். இன்றைக்கி என்னோடய பர்த்டே லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஷார்ட் வீடியோ எல்லாத்துக்குமே நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நான் போட போகிற எல்லா வீடியோஸ்க்கும் அதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் 12 o'clock என் பர்த்டே ஸ்டார்ட் ஆச்சு. கண்ணை மூடி தான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி தலைவன் என்னை கண்ணை மூடி கூட்டிகிட்டு வந்து கேக் கட் பண்ண வச்சுட்டு இருந்தான். அந்த கேக்கில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே தலைவி அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்கு. ஆக்சுவலி இது குனாஃபா ஃப்ளேவர் கேக். நான் இதுக்கு முன்னாடி வந்து குனாஃபா சாப்பிட்ருக்கேன். குனாஃபா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் குனாஃபாவில் கேக் வந்து இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். குனாஃபா அளவுக்கு இல்லைனா கூட இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டெலாம் பாடி விஷ் பண்ணி என்னை கேக் கட் பண்ண வச்சுட்டு இருந்தான் தலைவன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், கேக் வந்து 3 வாட்டி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரி ஓகே, நம்மளும் 3 வாட்டி கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் தான் வந்து 3 வாட்டி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பெரிய டவுட் என்னென்னா, இதுக்குள்ளே சேமியா இருக்குமா இருக்காதா? ஏன்னா குனாஃபா நான் சாப்பிட்றதே அந்த சேமியா வந்து அந்த கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அது இருக்குமா இருக்காதா, ஒரு மாதிரி சேமியா வந்து கிறிஸ்பியாக இல்லாமல் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து நல்லா தான் இருந்துச்சு. உள்ளே வந்து கிறிஸ்பியாக தான் இருந்தது சேமியா. எனக்கு வந்து ஏதோ மந்திரம்லாம் போட்டு ப்ளஸ் பண்ணிட்டு இருந்தான். நான் போய் கிஃப்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அங்கே போயிட்டு கிஃப்ட்டை எங்கே வச்சேன்னு தெரியாமல் மறந்துட்டு எங்கேன்னு என்கிட்ட கேட்டுட்ருக்கான். ஸோ ஜிஆர்டி பேக்கை பார்த்தோன்னே நான் வந்து சர்ப்ரைஸ் ஆனனால ஷாக் ஆகிட்டேன். சர்ப்ரைஸ் பண்ணாங்கன்னா நான் ஷாக் ஆகி சைலண்ட் ஆகிடுறேன். அது ஏன்னே எனக்கு தெரியல. நானும் யோசித்து பார்த்து அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ ஃபைனலி அந்த கிஃப்ட் என்ன அப்படின்றது இப்போது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு செம்ம ஷாக்கு, சர்ப்ரைஸ் தான். ஆனால் அது எனக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இப்படி பண்ணட்டுமா அப்படின்னு அவன்கிட்டே கேட்டுட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலாக எனக்கு பயங்கர கோல்டு, தும்மல் வந்துகிட்டே இருந்தது. அதை வச்சு என்னை கலாச்சிட்டு இருந்தான். நிறைய பேசிகிட்டு இருந்தோம் நைட் ஃபுல்லாக. பேசி 12 o'clock பேச ஆரம்பித்தேன். நாங்கள் 2 o'clock வரைக்கும் பேசி அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டு தூங்கவே போனோம். இதில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏஞ்சிக்க. ஜாலியாக ஏஞ்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் மட்டும் இருக்கேன் தானே பார்க்குறேங்க. தலைவனுக்கு வந்து சண்டே மார்னிங் கிளாஸ். ஸோ அவன் கிளாஸ் போயிட்டான். நான் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே அந்த முடி எல்லாமே எடுத்து ஒரு கொண்டை போட்டால் தான் அவாடா அப்படின்னு ஒரு ஃபீலே கிடைக்கும். கேர்ள்ஸ்க்கு வந்து அது புரியும். என்னோடய ஃபேவரட் லிப் பாம் எடுத்து போட்டுட்டு நல்ல ஒரு செம்பு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்து முழிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் சரி ஓகே, நம்ம ஏன் பர்த்டே அதுமா இப்படி வெட்டியாக உட்காந்துருக்கணும், ஸ்கின் கேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு ஆலிவேரா எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து எத்தனையோ தடவை வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடியும் நான் வந்து ஒரு 3-4 times வந்து வாஷ் பண்ணிட்டு அந்த ஜெல் எடுத்து அப்ளை பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நான் பண்ணுறேன். எனக்கு தெரியல. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல வீடியோ பார்த்துக்கோங்க. அந்த ஜெல் வந்து ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து பிரைட் ஆகணும்னா பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். இது வந்து நான் ஹேரில், நெக்கில், ஃபேஸில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுவேன். பட் வந்து நேற்று தான் நான் ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணனால இன்றைக்கி வந்து நான் அது பண்ணலை. அது நல்லா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அந்த மாதிரி விட்டு வாஷ் பண்ணனாலே செம்ம பிரைட்டு கிடைக்கும். ஒரு மாதிரி செம்ம பிரைட் ஆகிரும் கைஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா
தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த பார்லர்லாம் போயிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. இது வரைக்கும் நான் பண்ணதும் இல்லை. ஃபேஷியல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப நான் வந்து பிரைட்டாக தெரியணும், டேன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இது ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். இதுவே எனக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே வந்து அதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நான் குளிக்கிறதுனாலும் குளிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குளிக்க போகிறேன். ஸோ குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே வந்து லைட்டிங் வந்து ஒரு மாதிரி நாலா பக்கமும் அடிக்கிறனால வந்து உங்களுக்கு கேமராவில் எப்படி இருக்குதுன்னு தெரியலை. பட் வந்து எனக்கு வந்து அது ஃபீல் ஆகுது. எப்போவுமே எனக்கு அது ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி செம்ம பிரைட்டாக இருக்கும் ஃபேஸு. நான் ஆலிவேரா அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தாலே. அதுக்கப்புறம் நான் லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு ஹேரை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மேக்கப் போட்டு வந்துட்டேன். அது நான் வீடியோவில் காட்டல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் மேக்கப் ரொட்டீன் போடுறேன். பெருசாலாம் இருக்காது, பட் ஓகேவாக இருக்கும். ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தலைவன் வாங்கி கொடுத்த கம்மல் போட்டு வந்தேன். அவனும் இன்னைக்கு வந்து ஆலிவேரா போட்டு குளிச்சிட்டு இருந்தான். ஸோ அவன் ஃபுல்லாக ஹேர் எல்லாமே அப்ளை பண்ணி குளிக்கிறான். அதை தான் வந்து காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் வந்து பர்த்டே ட்ரெஸ், அதுக்கப்புறம் வேலண்டைன்ஸ் டேக்கு தலைவன் வாங்கி கொடுத்த பூ எல்லாமே வச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இவ்வளோ ரெடியாக எங்கடா போகிறேன்னு தானே பார்க்குறீங்க, கோவிலுக்கு தான் போகிறேன். ஸோ இன்றைக்காவது கோவிலுக்கு போய் கொஞ்சம் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வருவோம் அண்ணன்கிட்ட அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ அண்ணனை பார்க்க வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தா செம்ம கூட்டம் கைஸ். சண்டே அதுவுமா இவ்வளோ கூட்டமா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். நான் ரொம்ப பெருசாக வந்து இந்த டேயில் தான் சாமி கும்பிடுவேன், இந்த டேயில் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பர்சன் கிடையாது. எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் கோவிலுக்கு போவேன். என்னோடய சொந்த ஊர் பழனி அப்படின்றனால வந்து சின்ன வயசுலேருந்து முருகரை வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு ஒரு மாதிரி பழகிடுச்சு. ஸோ அதனால தான் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, வந்துட்டோம், பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் நின்று சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுனாலும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் லவ் யூ ஆல்.